இன்று பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். இப்போது அவருடைய களப்பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். மகிழ்ச்சி. அவர் அரசியலில் கையெழுத்து வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் அரசியலில் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்ற விவாதம் நடைபெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த ஒரு அணி மட்டும்தான் தமிழகத்தில் இப்போது ஒரு உருவத்தை பெற்றுவிட்டார். வலுவாக தொடர்ந்தும் இயங்க வேண்டும். 2017 உருவான இந்த அணி கட்டுக்கோப்பாக பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி வாகை சூடிய நிலையில் இப்போது 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் சந்திக்கும். இந்த அணியை வீழ்த்துவோம் என்று பல முனைகளில் இருந்து குரல் முடிக்க தொடங்கியிருக்கின்றன. அதே ஒரு குரல் இன்னொருவரும் அதிமுக அவருடன் கூட்டணி அமைத்ததாக கருதப்படுகிற பாஜக. எதிர்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. இவர்கள் எல்லோரும் தனித்தனியே தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களின் வரவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று நான் கூறுகின்றேன். அவர் தனி ஒரு கட்சியாக தேர்தலை சந்திக்கப் போகிறாரா அல்லது ஒரு தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கப் போகிறாரா என்று பொது தெரியும். இந்த முடிவரையில் தமிழகத்தின் ஒரே அணிதான் உள்ளது. ஒற்றை அணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற. குறிப்பாக முதல் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கட்டும். இது வரைக்கும் அங்கங்க பொதுமக்களை சந்திக்கணும் சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக பிரச்சாரத்தை பொதுமக்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு. ஏராளமானவர் திருச்சியில் காலையிலிருந்தே நேரங்கால சந்திக்கிறாங்க. அவருக்கு ஆதரவு அதிகரிச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுறதுனா ஏராளமான மக்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் தேர்தல்ங்கிறது இன்னும் ஒரு அதை வைத்து ஒரு முறை நாம் சொல்ல முடியாது. தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறுபட்ட களம். நடிகர் வடிவேறு ஒரு இடத்துல இப்படி ஒரு ஷோ பண்ணுவாங்க. கேரளாவில் வேடன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்காரு. அவர் ஒரே ஒரு பாடல் பாட மேடைக்கு வந்தாங்கன்னா 7,00,000 பேர் பார்க்குறாங்க. மக்கள் ஒரு நிகழ்ச்சியை திரளுகிறார்கள் என்பதை வைத்து அதுவே தேர்தல் முடிவாக மாறும் என்று கணிக்க முடியாது. ஆகவே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது என்று நான் மக்களுடைய ஆர்வம் அதிகரிச்சுட்டாங்க. ஒரே அணிதான் இருக்கு. எடப்பாடி கூட நிறைய ஆட்கள் வராங்க. இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது ஆட்சியின் மீதான ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறா. அது திமுக ஆட்சியை விரும்பாத சில பிற்போக்கு சக்திகள் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம். இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாரையும் வென்றெடுக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களே தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இயங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல அரசாக இந்த அரசு இயங்கி வருகிறது என்பதை பலரும் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த கூட்டணிக்கு மாற்றாக இன்னொரு கட்சி, ஒற்றை கட்சி, தனி கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை.